கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் 1930களில் வெளிவந்த தேவசுந்தரி என்ற நாவலை காண உள்ளோம். இக்கதையானது பெரும்பாலும் உண்மையாக நடந்த விஷயங்களையே ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இந்நாவலை எழுதியவர் ஆரணி குப்புசாமி முதலியார். அக்காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இவருடைய துப்பறியும் தொடர்கதைகளுக்கு இலங்கை, ரங்கூன், மலேசியா, சிங்கப்பூர் என தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளிலிருந்து இவருக்கு ஆயிரக்கணக்கான வாசகர்கள் இருந்தனர். அக்காலத்து மத்தியதர வர்க்கத்து மக்களிடையே வாசிப்பு ஆர்வம் பெருக இவரது எழுத்துக்களே மிக முக்கிய காரணமாக இருந்தது. இவர் தமிழின் முன்னோடி துப்பறியும் கதாசிரியர் என கருதப்படுகிறார். அதிகாரம் 1. ஆலம்பட்டி என்ற ஒரு சிறு கிராமம். அக்கிராமத்தில் சுமார் 150 வீடுகளே இருந்தது. அங்கு ஒரு பலசரக்கு கடையும், ஒரு ரொட்டி கடையும், ஒரு கசாப்பு கடையும், ஒரு நாவிதன் கடையும், ஒரு ஹோட்டலும் இருந்தது. அங்குள்ள மக்கள் அனைவரும் பயிரிடும் விவசாயிகளே. ஊரில் டாக்டர் கேசவன் என்ற ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் அக்கிராமத்திலும் சுற்றுப்பக்கத்திலுள்ள சில கிராமங்களிலும் வைத்தியம் பார்ப்பார். அவருக்கு சுமாரான நல்ல வருமானம் உண்டு. அக்கிராமத்திற்கு அருமைநாதர் என்ற ஒரு குரு இருந்தார். அக்கிராமத்தில் சுமார் 2 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறு குன்றின் மேல் ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அம்மாளிகையை சுற்றி அழகான ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அத்தோட்டத்தில் நீடித்த வயதையுடைய அநேக மரங்கள் இருந்தன. அழகிய புள்ளிமான்களும் கிளைமான்களும் உயர்கூட்டங்களும் எந்நேரமும் சந்தோஷமாக மேய்ந்து விளையாடி கொண்டிருப்பதை நாம் காணலாம். அத்தோட்டத்தில் ஒரு புறம் ஒரு அழகான ஏரியும் இருந்தது. அதில் பலவிதமான நீர்ப்பறவைகளும் மச்சங்களும் வாசிந்து கொண்டிருந்தன. அங்குள்ள மாளிகை விசாலமாயும் மிக்க அழகாக அலங்காரம் செய்யப்பட்டதாகவும் இருந்தது. அதையும் அத்தோட்டத்தின் வனப்பையும் காணும்போது அவைகளின் சொந்தக்காரர் மிக்க செல்வந்தராகத்தான் இருப்பார் என்பது நன்றாக விளங்கும். அம்மாளிகையின் சொந்தக்காரர் இரங்கநாத பிரபு என்பவர். அவருக்கு ஏராளமான ஆஸ்தி இருந்தது. அந்த கிராமம் முழுவதும் அதை சூழ்ந்துள்ள தோட்டங்கள், புலங்கள் யாவும் அவருடையதே. அவர் தாம் மிக்க செல்வந்தர் என்றும் ஏழைகள் எல்லாம் தம் சேமத்திற்கும் சௌகரியத்திற்கும் தொழில் செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்றும் மனதில் எண்ணிக்கொண்டு அவ்வாறே நடப்பார். அவர் எந்த விஷயத்திலும் தன் மனநாட்டப்படியே நடப்பவர். அவர் விருப்பத்திற்கு யாராவது இடையூறு செய்தால் அவர்கள் விஷயத்தில் சற்றாவது ஈவிரக்கம் காட்டாமலே அவர்களை இம்சைப்படுத்துவார். அந்த கிராமத்திற்கும் அதை சூழ்ந்துள்ள மற்றும் சில குக்கிராமங்களுக்கும் அவரே நியாயாதிபதி. அவருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவரது மனைவிக்கு 40 வயது. அவருக்கு ஜெகநாதன் என்ற ஒரே ஒரு புத்திரன் இருந்தான். அவனுக்கு 21 வயது. அப்பிரபுவிற்கு சுமார் 40 வயதுடைய ஒரு தங்கையும் இருந்தாள். அவளுக்கு மனமே நடக்கவில்லை. வசந்த காலத்தில் ஒரு நாள் மாலை அக்கிராமத்தின் வழியாக செல்லும் தபால் வண்டி வருகிற சத்தத்தை கேட்டதும் மக்கள் எல்லாம் மிக்க ஆவலோடு ஹோட்டலின் எதிரில் குழுமி நின்றார்கள். அந்த வண்டி மங்காபுரம் என்ற நகரில் இருந்து வருகிறது. காலையில் இது மங்காபுரத்திற்கு செல்லும் பொழுது கிராமத்தில் உள்ளவர்கள் அவ்வண்டிக்காரனிடம் தங்களுக்கு மங்காபுரத்திலிருந்து வாங்கி வர வேண்டிய சாமான்கள் இன்னவை என்று சொல்லி அனுப்புவார்கள். மாலை அங்கிருந்து திரும்பி வரும்போது அவன் அச்சாமான்களை வாங்கி வந்து கொடுத்து அவற்றிற்காக ஒவ்வொருவரிடமும் சொல்ப சத்தம் பெற்றுக்கொள்வான். ஆகையால் இந்த தபால் வண்டி வருவது அக்கிராமத்திற்கு ஒரு முக்கியமான சம்பவம். இன்றைய தினம் அந்த தபால் வண்டி வந்தபோது இன்னொரு விசேஷமான சாமான் அதில் வந்தது. அது உயிருள்ள ஒரு மனிதன். அவன் இராணுவ உடுப்பணிந்து கொண்டு இடையில் ஒரு உடைவாள் தொங்கவிட்டிருந்தான். அவன் உயரமாக நல்ல பலமுடைய தேகியாய், பார்ப்பதற்கு மிக்க கம்பீரமான தோற்றமும் பெருமையான நடையும் உடையவனாக இருந்தான். ஆகையால் அவன் இராணுவத்தில் உள்ள ஒரு பெரிய உத்தியோகஸ்தன் என்று அக்கிராமத்தாருடனே தீர்மானம் செய்து கொண்டார்கள். கிராமத்தார்களில் தபால் வண்டியில் தங்களுக்கு சாமான் வரும் என்று எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் வண்டியோடு ஹோட்டலுக்குள் சென்றபோது இராணுவ உத்தியோகஸ்தனுக்கு மிக்க வணக்கமாக வந்தனம் செய்தார்கள். அந்த உத்தியோகஸ்தன் வண்டியிலிருந்து இறங்கியதும் ஒரு நெட்டையான வளையாத கழியைப் போல நேராக நடந்து ஹோட்டலுக்குள் சென்று தன் சாமான்களை வண்டியிலிருந்து எடுத்து வரும்படி கட்டளையிட்டான். கிராமவாசிகள் திறந்தவாய் திறந்தபடி அவன் உருவம் ஹோட்டலுக்குள் மறைய மட்டும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். வண்டிக்காரன் ஒரு சிறு மூட்டையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போய் அந்த உத்தியோகஸ்தனிடம் கொடுத்தான். அந்த உத்தியோகஸ்தனுடைய சாமான்கள் குறைந்தது 5-6 தகர பெட்டிகளாவது இருக்கும் என்று எதிர்பார்த்தார் கிராமத்தார். சிறு மூட்டையை மட்டும் கண்டதும் அவன் அந்தஸ்தில் சந்தேகம் கொண்டு வண்டிக்காரனை விசாரித்தார்கள். வண்டிக்காரன் மங்காபுரத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு நகரத்தில் உள்ள சைனியத்தில் இருந்து அவன் 2 வாரமாக மங்காபுரத்தில் வந்திருந்தான் என்றும் இன்று மங்காபுரத்திலிருந்து தன் வண்டியில் ஏறி வந்தான் என்றும் அவன் சைனியத்தில் ஒரு சார்ஜென்ட் பதவியில் இருப்பவன் என்றும் கூறினான். அதை கேட்டதும் ரொட்டி கடைக்காரன், ஓஹோ, சார்ஜென்டோ, அப்படியானால் இவன் ஜெனரல் பதவிக்கு மேற்பதவியில் இருப்பவன் என்றான். சில்லறை கடைக்காரன், சேச்ச, சார்ஜன் என்றால் கேப்டனுக்கு கீழ்ப்பட்டவன் என்றான்.
ஆனால் நாவிதனுக்கு இச்சங்கதிகள் கொஞ்சம் நன்றாக தெரியுமாதலால் அவன் யாவரையும் வாயடக்கி, சேச்ச, சார்ஜன்ட் லெப்டினன்ட் பதவியிலும் கீழ்ப்பட்டவன் என்று விவரமாக அவன் அந்தஸ்தின் அளவை கூறினான். அப்போது தபால் வண்டிக்காரன் யாவரையும் நோக்கி, மெதுவாக இருக்கட்டும், உங்கள் கிராமத்தில் இருக்கும் வாலிபரை எல்லாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறி வையுங்கள். இவன் சில ஆட்களை கொண்டு போகவே இங்கே வந்திருக்கிறான் என்று நான் நன்றாக கூறுவேன். ஆனால் பகிங்கரமாக நான் அவனுக்கு விரோதமாக ஒன்றும் கூறக்கூடாது. இவன் பட்டாளத்திற்கு ஆட்களை பிடித்து கொண்டு போகும் சார்ஜன். பத்திரம், நான் சொல்லிவிட்டேன். நான் சொன்னதாக மட்டும் யாருக்கும் கூற வேண்டாம் என்றான். இதை கேட்டதும் யாவரும் திகிலடைந்தார்கள். இதற்குள் யாரோ அதிசயமான ஒரு மனிதன் வந்திருக்கிறான் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியதும் வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் அவனை பார்க்க ஓடி வந்து ஹோட்டலை சூழ்ந்து கொண்டு சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தார்கள். சார்ஜன் ஹோட்டலில் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு பீர் என்ற பானத்தை குடித்துக் கொண்டிருந்தான். அதை கண்ட கசாப்புக்காரன், ஆஹா, இப்படி பீர் குடிப்பவன் ஒவ்வொரு வேளையும் மாமிசம் புசிக்காமல் இருக்க மாட்டான் என்றான். ரொட்டிக்காரன், பீரும் மாமிசமும் உட்கொள்ளும்போது கட்டாயம் உயர்தரமான ரொட்டியும் கேட்பான் என்றான். நாவிதன், இவ்வளவு சரியாக சாப்பிடுகிற ஒரு இராணுவ உத்தியோகஸ்தன் சவரம் செய்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். ஆகையால் நாம் இவன் விஷயத்தில் மரியாதாக நடந்து கொள்வதே மிகவும் நல்லது என்றான். இவர்கள் இவ்வாறு தங்களுக்கு வருமானம் வருவதை பற்றி பேசிக்கொண்ட பிறகு சார்ஜென்டின் பிரியத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்து கொண்டு ஹோட்டலை விட்டு சென்றார்கள். நாவிதன் அக்கிராமத்தில் உள்ளவர்கள் யாவரிலும் பேச்சு கற்றவன். ஆகையால் அவன் கடையில் மட்டும் சிலர் கூட்டமாக உட்கார்ந்து அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மற்ற பேரெல்லாம் பிறகு ஹோட்டலுக்கு சென்று சார்ஜென்ட்டை காணலாம் என்று பேசிக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். ஹோட்டலில் மேற்கூறிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கையில் கிராமத்தின் மற்றொரு பாகத்தில் இன்னொரு விசேஷ சங்கதி நடந்து கொண்டிருக்கிறது. தபால் வண்டி ஹோட்டல் எதிரில் வரும் சமயம் கிராம ஓரத்தில் இருக்கும் காட்டின் பக்கத்தில் செல்லும் ஒரு சிற்றோரின் கரையோரமாக ஒரு வாலிபன் சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு வயது 22 இருக்கும். அவன் பார்வைக்கும் நல்ல மனப்புடையவனாகவும் நாகரிகமுடையவனாகவும் தோன்றினான். அவனுடைய நடை, நொடி, பாவனையாவும் அவன் உயர்ந்த அந்தஸ்தில் பிறந்தவன் என்று வெளியிடுகின்றன. ஆனால் அவன் உடையோ கூலி வேலை செய்பவனுடைய முகம் போல இருந்தது. அவனுடைய நடை மெதுவாகவும் முகம் வாட்டமடைந்ததாகவும் மனம் வியாகுலமுடையது போலவும் காணப்படினும் அவனுடைய முகவிலாசம் மட்டும் மாறுபடாமலே இருந்தது. அவன் உடை கூலியால் உடையாயினும் அப்போதுதான் அவன் தன் கூலி தொழிலை விட்டு திரும்பி வருகிறவனாக இருந்தாலும் அவன் தேகம் மாசின்றி பூரண பரிசுத்தமுடையதாகவே இருந்தது. அவன் பெயர் சுந்தரேசன். அவன் எப்போதும் அப்படியே பரிசுத்தமுள்ளவனாகவே இருப்பான். யாரிடத்திலும் மரியாதையாகவே நடந்து கொள்வது வழக்கம். இக்காரணங்களால் அவன் கிராமத்திலுள்ள மற்ற சாதாரணமான ஆட்கள் எல்லோரிலும் மேலானவனாகவே அவன் மதிக்கப்பட்டு வந்தான். சுந்தரேசனுடைய பிறப்பில் மட்டும் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஆனால் வளர்க்கப்பட்ட இடம் முதலியவைகளை பற்றி மட்டும் ஒரு மர்மமும் இல்லை. அவன் குழந்தை பருவம் முதல் அக்கிராமத்தில்தான் வளர்ந்தான். காமாட்சி என்ற ஒரு விதவை மூதாட்டி அவனை வளர்த்து வந்தாள். அவள் ஒரு சிறு பலகார கடை வைத்திருந்தாள். இவர்கள் ஜீவனத்திற்கு அந்த வருமானம் போதாது. ஆனால் வேறு எங்கிருந்தோ அம்மூதாட்டிக்கு 3 மாதத்திற்கு ஒரு தரம் கொஞ்சம் பணம் வந்து கொண்டிருந்தது. அதன் ரகசியம் யாருக்கும் தெரியாது. அவள் சுந்தரேசனை தன் புதல்வனைப் போல மிக்க அன்போடு வளர்த்து வந்தாள். கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் அவனை படிப்பித்தாள். உபாத்தியாயர் அவனுடைய நற்குணத்திற்காகவும் நல்லொழுக்கத்திற்காகவும் அவன் மேல் மிக்க அன்பு வைத்து அவனுக்கு கல்வி கற்பித்தார். அவனும் சிரத்தையோடு வாசித்ததால் மற்ற பிள்ளைகளை விட கல்வியில் கெட்டிக்காரனாகி விட்டான். அவனுக்கு 18 வயதான போது அந்த உபாத்தியாயர் அவனை தனக்கு உதவி உபாத்தியாயனாக அமர்த்தி கொள்ள நினைத்தார். ஆனால் அவர் திடீரென்று இறந்து போனதால் அந்த எண்ணம் ஈடேறவில்லை. இப்படி இருக்க ஒரு நாள் சுந்தரேசன் அம்மூதாட்டிக்காக சில சாமான் வாங்கி வர மங்காபுரத்திற்கு சென்றிருந்தான். அந்த இரவு அம்மூதாட்டி இருக்கும் குடிசை வீட்டில் தீ பற்றி கொண்டது. உதவி வருவதற்குள் வீடு முழுவதும் எரிந்து போய் அம்மூதாட்டியும் அத்தீயில் ஆகப்பட்டு மடிந்தாள். இதனால் சுந்தரேசனுடைய பிறப்பை பற்றிய ரகசியத்தை வெளியிடக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். சுந்தரேசன் திடீரென்று ஒரு உதவியும் இல்லாத அனாதையாகி விட்டான். கிராமத்தில் வேறொருவன் வந்து பாடசாலை வைத்துக் கொண்டதால் அவ்வழியிலும் பயனில்லாமல் போயிற்று. ஆனால் கிராமவாசிகள் அனைவரும் அவன் மேல் அன்புடையவர்களாகவே இருந்தார்கள். ஆயினும் அவர்கள் செலவில் தன் வயிற்றை வளர்த்து கொண்டிருப்பதென்றால் சுந்தரேசனுக்கு பிரியமில்லை. எங்காவது வெளியூருக்கு போய் ஏதாவது தொழிலில் அமர்ந்து ஜீவிக்க வேண்டும், அல்லது இவ்வூரில் கூலி வேலை செய்ய வேண்டும். வெளியூருக்கு போகலாம் என்றால் ஒரு காரணத்தால் அப்படி செய்ய மனம் வரவில்லை. ஆகையால் அங்கேயே கூலி வேலை செய்து ஜீவிப்பதென்று தீர்மானித்துக் கொண்டான். காமாட்சி அம்மாள் இறந்தது முதல் அவன் நாவிதன் வீட்டில் ஒரு அறையை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அங்கு வசித்து கொண்டிருந்தான்.
ரங்கநாத பிரபுவின் புலங்களில் கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்தான். ஊரில் எல்லோருக்கும் நல்லவனாகவே இருந்தான். ஒரு விஷயத்தில் மட்டும் தனக்குத்தானே விரோதியாக இருந்தான். அதாவது அவன் கொஞ்சம் முன்கோபம் உடையவன். இதனால் அங்குள்ள ரங்கநாதம் பிரபுவிற்கு குருவிற்கும் அவன் மேல் கொஞ்சம் வெறுப்பே. சுந்தரேசன் ஆற்றோரமே சென்று கடைசியில் அடவிக்குள் பிரவேசித்தான். அங்கு எதிரில் இருந்து வரும் ஒரு கன்னிகையை சந்தித்தான். அவள் பெயர் தேவசுந்தரி. அவள் தந்தை ரங்கநாதம் பிரபுவிடம் அவருடைய பூஸ்தியின் காரியஸ்தனாக இருக்கிறான். அவன் பெயர் தேவராஜு. தேவசுந்தரிக்கு 20 வயது இருக்கும். அவள் நல்ல வனப்புடையவள், நாகரீகமடைந்தவள். எல்லா விஷயங்களிலும் அக்கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு மேலானவளே. இவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பூரணமான காதல் கொண்டிருக்கிறார்கள். தேவசுந்தரியின் தந்தையோ தன் மகளை மேலான அந்தஸ்தில் இருக்கும் ஒருவனுக்கே கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறான். தன் எஜமானாகிய ரங்கநாதம் பிரபுவிற்கு ஜெகநாதன் என்ற ஏக புத்திரன் ஒருவன் உண்டு. தேவராஜுக்கு மெதுவாக தன் புத்திரியை அவன் மனம் புரியும்படி தந்திரம் செய்ய வேண்டும் என்பது எண்ணம். சுந்தரேசனும் தேவசுந்தரியும் குழந்தை பருவம் முதல் ஒன்றாக விளையாடிக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைத்திருந்தார்கள். வயது முதிர முதிர இவர்கள் அன்பு காதலாக மாறியது. இவர்கள் இருவரும் சந்தித்ததும் கொஞ்ச தூரம் சந்தோஷமாக சம்பாஷித்துக் கொண்டே சென்றார்கள். அச்சமயம் தேவசுந்தரி திடீரென்று அவன் வதனத்தை நிமிர்ந்து பார்த்து ஏதோ துயரமும் கோபமுமான குறியிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு, உமது மனதில் ஏதோ துயரமான விஷயம் இருக்கின்றது, நீர் சந்தோஷமாக இல்லை என்றாள். அதை கேட்டு சுந்தரேசன், ஆமாம், நான் அதை உன்னிடம் கூறாமல் மறைக்க மாட்டேன். எனக்கு மிக்க மன வருத்தம் உண்டாகும்படி ஒருவன் என்னை தூஷித்தான். தான் எஜமானனாக இருக்கிற அகங்காரத்தால் அவன் அப்படி செய்தான் என்றான். தேவசுந்தரி, அந்தோ யார் அப்படி செய்தது? சுந்தரேசன், ரங்கநாதம் பிரபுவின் புத்திரனாகிய ஜெகநாதன் என்பவன். எனக்கு கோபம் வந்ததும் நான் அச்சமயம் ஆத்திரப்பட்டு கை நீட்டாமல் இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தேவசுந்தரி, ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது. இல்லாவிட்டால் உமக்கு இப்படிப்பட்ட மனத்துயரம் உண்டாகியே இராது. சுந்தரேசன், நீ கூறுவது உண்மையே. அவன் தூஷித்தது மட்டுமே இல்லாமல் என் மனதை வாதிப்பது அவனால் பின்னாலும் எனக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போல் இருக்கிறது. அதை கேட்ட அக்கன்னிகை மிக்க துயரமடைந்தாதென்ன, எனக்கு தயவு செய்து கூற வேண்டும் என்றாள். சுந்தரேசன், அவன் என்னை அவமரியாதையாக நடத்தியதோடு அதிலும் திருப்தி அடையாமல் அவன் தந்தையின் பூஸ்தியினி எங்குமே நான் வேலை கொடுக்க மாட்டாம் என்று அவன் சபதம் செய்து கொண்டுள்ளான். அவன் இரக்கமில்லாமல் அப்படி செய்வான் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அவன் அப்படி செய்யும் பட்சத்தில் எனக்கு இவ்வூரில் எங்குமே வேலையாகப்படாது என கூறினான். தேவசுந்தரி, தங்களுக்கும் அந்த ஜெகநாதனுக்கும் சச்சரவு உண்டான காரணம் என்னவோ எனக்கு கூறவே இல்லையே. சுந்தரேசன், ரங்கநாத பிரபுவிற்கும் நமது கிராமத்தில் இருக்கும் குருவிற்கும் என் மேல் ஆதி முதல் வெறுப்பு. அவர்கள் இருவரும் செல்வந்தர்களாதலால் மற்ற ஏழைகளை எல்லாம் அடிமைகளைப் போல நடத்துகிறார்கள். நான் கொஞ்சம் வாசித்திருப்பதால் ஏழை குடியானவர்களுக்கு நான் துர்புத்தி புகட்டுவேன் என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். ஆகையால் எனக்கு கெடுதி செய்ய சமயம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பொதுஜனங்கள் என் மேல் பிரியமாக இருப்பதால் இதுவரையில் பொதுஜன விரோதத்திற்கு பயந்து பேசாமல் இருந்தார்கள். இப்போது சரியான சமயம் வாய்த்திருக்கிறது. அதாவது சற்று நேரத்திற்கு முன் நான் தோட்டத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கையில் ஜெகநாதன் குதிரை மேல் வந்து கொண்டிருந்தான். நான் அவனுக்கு மரியாதையாக வந்தனம் அளித்தேன். ஆனால் அவன் அதை லட்சியம் செய்யவே இல்லை. அவன் சர்வ கலாசாலையிலிருந்து திரும்பி வந்தது முதல் என்னை இப்படித்தான் மிக்க அலட்சியமாக நடத்துகிறான். என் வந்தனத்திற்கு பதில் வந்தனம் அளிக்காமல் சென்றவன் என்னை கடந்து தோட்டத்திலிருந்து ஒரு வழியாக திரும்பிய பொழுது கூச்சலிட்டு, அடே சுந்தரேசா, அடே பயலே, ஓடிவா இப்படி சீக்கிரம் என்றான். முதலில் எனக்கு வந்த கோபத்தால் போகக்கூடாது என்றுதான் எண்ணியிருந்தேன். பிறகு இவன் நமக்கு கெடுதி செய்ய இடம் தரக்கூடாது என்று எண்ணினேன். அவன் தரையில் விழுந்து கொடுக்கும் தன் குதிரை சாட்டை சுட்டிக்காட்டி, அதோ அந்த சாட்டி எடு பயலை சீக்கிரம் என்றான். அவ்வார்த்தைகள் ஒருவன் தன் நாய்க்கு கூறும் வார்த்தைகளிலும் மிக்க இழிவாக இருந்தன. எனக்கு மிக்க கோபம் உண்டாக்கி அவனை உற்று நோக்கினேன். என் முகத்தில் ரத்தம் குபீரென்று ஏறியது. அவன் என் முகக்குறையால் என் கோபத்தை அறிந்து கொண்டு, அட நாயே, என்னை முறைத்து பார்க்கிறாய், எடு அதை சீக்கிரம், இல்லாவிட்டால் கீழிறங்கி வந்தேனோ அந்த சாட்டையாலேயே உன் முதுகு பிளக்க புடைத்து விடுவேன் என்றான். நான், நீ மரியாதையாக கூறினால் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் உனக்கு செய்வேன் என்றேன். அதன் மேல் அவன் பின்னும் அதிக கோபம் அடைந்து என்னை வாயில் வந்தபடி வைத்ததோடு, அட நாயே, தாய் தந்தையர் இன்னார் என்று கூற முடியாத உனக்கு 2 எழுத்து தெரிந்து விட்டதனாலேயே அதிக கர்வம் உண்டாகிவிட்டது போல் இருக்கிறது. நீ எந்த பிச்சைக்காரனுக்கு பிறந்தவனோ அவர்கள் காமாட்சி வீட்டு வாசற்படியில் உன்னை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இந்த ஊரில் இனி உனக்கு வேலை கிடைக்கிறதை நான் பார்க்கிறேன். உன் கொட்டம் அதோடு அடங்கிவிடுகிறது என கூறினான். அதை கேட்டதும் அக்கன்னிகை
மிக்க வியாகுலமுற்று கண்ணீர் பெருக்கிக் கொண்டே, அந்தோ என் தந்தையிடம் சென்று எனக்கு உமது பேரில் இருக்கும் காதலை கூறி உம்மை பற்றி ரங்கநாத பிரபுவிடம் பேசி உமக்கு கெடுதி நேரிடாமல் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். சுந்தரேசன், வேண்டாம் வேண்டாம், எனக்காக நீயும் உன் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகும்படி நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். நான் ஏதோ வீண் கனவு கொண்டு கொண்டிருந்தேன். என்னோடு நீயும் துயரத்திலும் துன்பத்திலும் அழியும்படி ஒரு காலம் இடம் தரமாட்டேன். நீ என்னை அடியோடு மறந்து விடுவதே உன் சேமத்திற்கும் சுகத்திற்கும் வழியாகும். எனக்கு உன் மேல் இருக்கும் அன்பின் மிகுதியால் தான் நான் இப்படி கூறுகிறேன் அன்றி வேறில்லை. நீ வேறு விதமாக நினைக்க மாட்டாய் என்று பூரணமாக நம்புகிறேன் என்று மிக்க வியாகுலத்தோடு கூறினான். இதை கேட்டதும் தேவசுந்தரி பேரிடி விழுந்தவள் போலாகி தன் காதலனை நோக்கி, போதும் போதும், இம்மொழிகள் என் செவிகளில் நாரசம் காய்ச்சிவிட்டது போல இருக்கிறது. நீர் இம்மாதிரி கூறுவதால் நான் உம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளவில்லை. கடவுள் அறிய ஒன்றே ஒன்று கூறுகிறேன். அதாவது, உமது பகைவர் உமக்கு எவ்வளவு தீங்கிழைத்தாலும் இழைக்கட்டும். அதனால் நீர் என்னை விட்டு எவ்வளவு தூரத்தில் சென்றாலும் செல்லும். என் தந்தை எனக்கு என்ன செய்தாலும் செய்யட்டும். என்னை எப்படிப்பட்ட செல்வந்தர் மனம் புரிய முயற்சி செய்தாலும் செய்யட்டும். எனக்கு தங்கள் மேல் இருக்கும் காதல் எல்லளவேனும் குறைவுபடாது. இதை மட்டும் பூரணமாக நம்பிக்கொள்ளும் என்றாள். அவ்வினிய மொழிகளை கேட்ட சுந்தரேசன் அவள் அன்பிற்கு மிக்க வியப்படைந்து, ஓ என் அருமையாகிய காதலியே, உன் அன்பிற்கு நான் என்ன கைமாறு செய்ய வல்லேன்? அந்தோ நானும் நீ கூறியபடியே பிரதிஜ்ஞை செய்து கொள்கிறேன். பரிசுத்தமான நமது காதலுக்கு கடவுள் எப்படியாவது சகாயம் செய்யாமல் விடார் என்றான். காதல் இருவரும் அன்பின் பெருக்கால் உண்டான சந்தோஷத்தால் தங்கள் இக்கட்டுக்களை மறந்து ஒருவரை ஒருவர் ஆலிங்கானம் செய்து கொண்டார்கள். அச்சமயம் ஆச்சரியமும் கோபமுமாகிய ஒரு சத்தம் இவர்கள் செவிகளில் கேட்டது. இருவரும் அலறி திடுக்கிட்டு சத்தம் வந்த நோக்கி திடுக்கிட்டு நோக்கினார்கள். மறு வினாடி பக்கத்தில் இருந்த செடிகளை விலக்கிக் கொண்டு தேவசுந்தரியின் தந்தையாகிய தேவராஜ பிள்ளை இவர்கள் எதிரில் வந்து நின்றதும் கோபத்தால் சிவந்த கண்களோடு தன் புதல்வியை நோக்கி, ஓ மோசக்கார கள்ளியே, இதற்காகத்தான் நீ அடிக்கடி வெளியில் உழவ வருகிறாய் என்று இப்பொழுதுதான் நன்றாக தெரிகிறது என்று கூறிவிட்டு சுந்தரேசனை நோக்கி, அடே கள்ளப்பயலே, என்ன தைரியமாக என் புதல்வியை வஞ்சித்து என்னிடமிருந்து அபகரித்துக் கொள்ள துணிந்தாய் என்றான். சுந்தரேசன், ஐயா, எங்கள் காதல் கௌரவமான காதலையன்றி மோச எண்ணமுடையதல்ல. குழந்தை பருவம் முதல் எங்களுக்கு இருந்த பரஸ்பர அன்பே காதலாக மாறியது என கூறினான். தேவராஜ பிள்ளை, போதும் நிறுத்து. இனி இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாதே. நான் உனக்கு ஒரு சங்கதி கூற உன் வீட்டிற்கு செல்லவே வந்தேன். என் எஜமானரான ரங்கநாதம் பிரபு இன்று முதல் உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். இது 2 வாரத்திய கூலி. நீ கூடிய சீக்கிரம் இக்கிராமத்தை விட்டு வேறெங்காவது செல்வது நலம் என்று பணத்தை அவன் காலண்டை எறிந்துவிட்டு தன் புதல்வியை நோக்கி மிக்க கோபத்தோடு, நீ என்னோடு கூட வீட்டிற்கு வா. இனி நீ வெளியில் உழாமல் செய்ய என்னால் முடியும் என்று கூறிக்கொண்டே அவளுடைய கரத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். சுந்தரேசன் அங்கேயே சற்று நேரம் மரம் போல நின்றிருந்தான். தேவராஜ பிள்ளையும் அவன் புதல்வியும் தன் கண்களுக்கு மறைந்துவிட்ட பிறகு தான் துரிதமாக நடந்து நெருங்கிய அடவிக்குள் நுழைந்தான். அவன் காலண்டை எறியப்பட்ட பணம் அங்கேயே கிடந்தது.